அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு இந்த தேசத்தின் ஒற்றுமை தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு டெல்லியில பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சுதந்திர தினத்தை எப்படி கொண்டாடுவோமோ அதே போல அணிவகுப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு வழிவகை செய்வது. இன்று இந்த நாடு ஒற்றுமையாக இருக்கிறது, உதிரியாக இல்லாமல் வேறு வேறு மாநிலங்களாக இல்லாமல் ஒரு ஒற்றுமையான மாநில நாடாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மரியாதைக்குரிய சர்தார் வல்லபாய் பட்டேல். ஹைதராபாத்துக்கு மட்டும் நமக்கு கிடைக்கிற சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு கிடைக்கல. சுதந்திரம் கிடைச்சி ஒரு வருஷம் கழிச்சுதான் ஹைதராபாத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது. சர்தார் வல்லபாய் பட்டேல் மட்டும் இல்லைன்னா ஹைதராபாத் வேறு நாடாக இருந்திருக்கும், நம்ம நாட்டுல நடுவில் தனியா. அதை ஆண்டு கொண்டிருந்த நிசாம் அவர்கள் வல்லபாய் பட்டேலுக்கு அடிபணிய முடியாது என்று சொல்லும் போது உனக்கு ஃப்ரீடம் வேணுமா இல்லைன்னா தலை வேணுமா அப்படின்னு கேட்டவர் மரியாதைக்குரிய வல்லபாய் பட்டேல். அவர்களை அடிபணிய வைத்து இன்று இந்த நாட்டை ஒற்றுமையான ஒரு நாடாக வழங்கி நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு விளங்கிக் கொண்டிருப்பதற்கு மரியாதைக்குரிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் காரணம். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த நாட்டின் கொள்கை. ஆனா முதலிலேயே இந்த வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்த தினத்தில், ஒற்றுமை தினத்தில் நான் மரியாதைக்குரிய நமது மாநில முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்க நேரத்தில் அவன் பீகாரி, அவன் கோமுத்திரம் சாப்பிடுறவன் குடிக்கிறவன், அவன் வட இந்தியன் வடக்கன், அவன் தெற்கிந்தியன் கிடையாது, தமிழன் கிடையாது என்று பிரித்து 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 இந்த தேசத்தில் உள்ள மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்திக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, இந்துக்களிடம் மற்ற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இந்துக்களையும் பிரித்து பார்ப்பது ஸ்டாலின் அவர்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று பீகார்ல என்ன சொன்னார்னா, பீகார் மக்களை கீழ்த்தரமாக பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம், பாகுபாடோடு பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழர்னு சொல்லல, இன்று நாங்கள் சொல்கிறோம் என்னமோ தமிழர்னா அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுக இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தமிழர்களே கிடையாது. நீங்க வேணா கணக்கெடுத்து பாருங்க, எத்தனை எம்பிக்கள்ல எத்தனை பேரு சட்டமன்ற உறுப்பினர்கள பச்சை தமிழர்கள் எத்தனை பேர் எடுத்து பாருங்க. நாங்க அப்படி வேறுபடுத்தி பார்ப்பதே கிடையாது. ஆனா எப்ப பார்த்தாலும் பீகாரி. நேரு என்ன சொன்னார்? கே நேரு, பீகாரிகள் அறிவில்லாதவர்கள், அறிவற்றவர்கள், அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள வேலையை அவங்க பறித்துக் கொள்கிறார்கள் என்று கே நேரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு. தயாநிதி மாறன் என்ன சொன்னார்? சுந்தர் பிச்சை அவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார்? இன்னைக்கு பீகார்காரங்க கிளீன் பண்ணி டேபிள் துடைக்கதான் லாய்க்கானவர்கள், பாத்ரூம் கழுவுறதுக்கு லாய்க்கானவர்கள் இப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? பாராளுமன்றத்துல போய் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்துல கோமூத்திரம் குடிக்கிற மாநிலங்கள்னு சொன்னீங்களா இல்லையா? அதை நீங்க வேற்றுமைப்படுத்தி அவர்களை பீகார்ல பான்பராக்கு விற்கிறதுதான் அவன் ஆகும், அவனுக்கு அறிவே இல்லை சொன்னது யாரு? எல்லாம் சரித்திரத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆக திமுக தான் சொன்னார். உடனே தமிழர்கள் அண்ணன் ஸ்டாலினுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். திமுக மீது வைக்கப்படும் விமர்சனம் திமுக மீது தான் வைக்கப்படுகிறது, தமிழர்கள் மீது அல்ல. தமிழ் மக்கள் அந்த பீகாரி மக்களோடு ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பூர்ல பாருங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல பாருங்க, அவர்களை எல்லாம் இணைத்துதான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை வேற்றுமைப்படுத்துவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழர்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லல. தமிழர்கள் வேற்றுமை பாதிக்கிறார்கள், வேற்றுமையாக நடத்துகிறார்கள் என்று எந்த இடத்தையும் சொல்லல. திமுகவும் திமுக கூட்டணியை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் பீகாரை சார்ந்த மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்ற உண்மையை பதிவு செய்திருக்கிறார். உங்கள் அமைச்சர்கள் இப்படி பேசி இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லுங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து சொன்னதை, தமிழர்களை பற்றி குறித்து சொன்னதாக திரித்து பேசுவதற்கு எனது வலிமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க உட்கார்ந்துட்டவங்க எல்லாம் தமிழர்கள் தான், நீங்க எல்லாரும் தமிழர்கள் தான். திமுக இருக்கிறவங்க மட்டும் தமிழர்கள் கிடையாது, தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள். இன்னைக்கு நம்ம தமிழர்கள் பீகார்ல வேலை செய்யறாங்க,
டெல்லியில வேலை செய்யறாங்க, மும்பையில வேலை செய்யறாங்க. எல்லா தமிழர்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லா இடங்களிலும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்க தமிழர்கள் தான். இன்றையில் இருந்து நான் சொல்றேன், ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு வேறானவர்கள், தமிழுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல, தமிழுக்கே ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களும் குத்தகைக்காரங்களும் திமுககாரங்க தான் அப்படின்னு சொல்வதை நாங்கள் இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு திமுகவை சொன்னதை தமிழர்களை சொன்னதாக திரித்து பேசுவதை நிச்சயமாக 8 கோடி தமிழர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் ஸ்டாலின் அவர்களின் அந்த பதிவிற்கு நான் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மாதிரி இந்த நாட்டிற்கு ஒற்றுமையை நினைப்பவர் வேறு யாரும் இருந்தது கிடையாது என்பதை நான் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணியில் இருக்குங்க. இந்தி கூட்டணியில் இருக்கும் போது அங்க அந்த இந்தி கூட்டணி எதிர்த்து நிக்கிறாங்க. திமுக இந்தி கூட்டணி இல்லன்னு சொல்லுங்க, பீகார்ல இவங்களை பத்தி பேச முடியாது. நீங்க இந்தி கூட்டணியில ஒரு பகுதியா இருந்து கொண்டு அந்த பீகார் மக்களை நீங்க வன்மமா பேசும்பொழுது, அந்த இந்திய கூட்டணிக்கு எதிரான பிரச்சாரம் செய்யும் பொழுது நிச்சயமா அதை பத்தி சொல்லத்தான் செய்வாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் வேணா அங்க போய் பிரச்சாரம் செய்ய முடியாது. ஏன்னா உதயநிதியோ ஸ்டாலினோ பீகாருக்கு போனா விரட்டி அடிப்பாங்க பீகார்காரங்க. நீங்க அங்க போய் ஒண்ணு வாயை திறக்க முடியாது. அங்கெல்லாம் சனாதன தர்மத்தை பின்பற்றும் மக்கள் உதயநிதி போனா விரட்டி அடிப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் நேருவை கட்டுப்படுத்தல, தயாநிதி மாமை கட்டுப்படுத்தல, பீகார் மக்களை பத்தி பேசினவங்க இங்க வந்து எந்த விதத்துல நீங்க பிரச்சாரம் செய்ய போறீங்க? இன்னும் சொல்ல போனா இந்தி கூட்டணி திமுக கூட்டணி அந்த அங்கம் வகிப்பதனாலேயே வட இந்தியாவில் தோற்கடிக்கப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 மாதத்திற்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பீகார்ல போய் பிரச்சாரம் பண்ணாரு. அதற்கு கிடைத்த வரவேற்பு, அதனாலதான் பிரதமர் ஸ்டாலினை பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாயிருக்கார் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய பேச்சாளர்கள் எல்லாம் போடுறாங்க. டிபேட் சோர்ஸ்ல எல்லாம் அதுதான் சொல்றாங்க. ஸ்டாலின் போனது பீகார் பாலிடிக்ஸ்ல இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா ஆமா, இம்பாக்ட் ஆயிருக்கு. நீங்களே சொன்ன தமிழ்நாட்டுல இம்பாக்ட் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸ்டாலினோட பேச்சுக்கு தமிழ்நாட்டுல இம்பாக்ட் குறைஞ்சிட்டு இருக்கு. அதுல வேற பீகார்ல இம்பாக்ட் ஆயிருக்கு. நீங்களா கற்பனை செஞ்சுக்க வேண்டியதுதான். எஸ்ஐஆருடைய அனைத்து கட்சி கூட்டம் பாஜக அழைப்பு வந்திருக்கா, பங்கேற்கிறீங்களா? திமுக நடத்தக்கூடிய அதாவது என்ன, எங்க கட்சியோட தலைவர் தான் முடிவு செய்யணும். ஆனா நாங்க அதற்கு எதிர்ப்பாக அந்த கூட்டம் நடத்தினால் அதை நாங்கள் எதிர்ப்போம். ஏன்னா இன்னைக்கு எஸ்ஐஆர் என்பது இந்த நாட்டில உள்ள ஏற்கனவே பல இடங்களிலே நடத்தக்கூடிய, நேற்று கூட முன்னாள் நமது தேர்தல் ஆணையராக இருந்த மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த எஸ்ஐஆர் தேவை. பல நேரங்களில இந்த கிளென்சிங் சொல்லுவோம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், மாநகராட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அராஜகத்தினால் தேர்தலே ரத்து செய்யப்பட்டது. எதனால? அதே மாதிரி 1967 நான் சின்ன பிள்ளையா இருந்து அரசியல் குடும்பத்தை சேர்ந்ததுனால ஒரு பிரேசம் அடிக்கடி கேள்விப்படுவது உண்டு. தமிழ்நாட்டுல இறந்தவங்க எல்லாம் எங்கேயாவது அவங்கள சந்திக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அந்த வாக்காளர் லிஸ்ட்ல போனீங்கன்னா அவங்க இருப்பாங்க அப்படின்றதான். ஏன் பதற்றம் கேட்கல ஸ்டாலினுக்கு? ஏன் பதற்றம்? சரியான முறைப்படி தேர்தல் பட்டியல் தயாரிக்கப்பட இருக்கிறது. ஏன் உங்களுக்கு பதற்றம்? அந்த பதற்றத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க பாட்டு விட வேண்டியதானே. தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள் 3 முறை வரப்போகிறார்கள். உங்களுக்கு அப்செக்ஷன் இருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி பட்டியல் வந்த உடனே அந்த பட்டியல்ல உங்களுக்கு நான் கேட்கிறேன், பீகார்ல 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க, பெண்கள் எல்லாம் நீக்கிட்டாங்க, சிறுபான்மையினர் எல்லாம் நீக்கிட்டாங்க. அந்த 35 லட்சம் பேர் ரோடு வரமாட்டாங்களா? ரோட்டுக்கு என் ஓட்டு எங்கன்னு கேட்க மாட்டாங்களா? சொந்தத்தான் போய் கேட்கணும். அதனாலதான் இவங்க சொல்றாங்க, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல எஸ்ஐஆர் நடந்தது, நேரு காலத்துல எஸ்ஐஆர் நடந்தது, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எஸ்ஐஆர் நடந்தது. முதலமைச்சர் சொல்றாரு, தேர்தல் வரும்போது என்ன அவசரமா? தேர்தல் வரும்போது தாங்க அவசரமா? நான் போட்டி போட்ட தென்சென்னையில 20,000 ஓட்டு டி நகர்ல காணோங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்க கவுன்சிலுக்கு ஓட்டு போட்டாங்கன்ற காரணத்துக்காக காணோம். என்னோட இந்த அதிகாரிகள் தானே இங்க வெரிஃபை பண்ண போறாங்க, வரிகாரத்துல பண்ண போறாங்க. இது என்ன பதற்றம்னு கேட்கிறேன். அதாவது நான் முதலமைச்சரை வன்மையா கண்டிக்கிறேன். இது வாக்கு சீட்டு சீர்திருத்தம்ன்ற பேரை வாக்கு பறிப்பு பறிப்பு பறிப்புன்றாரு.
உங்களோட வாக்குகள் பொய் வாக்குகள் வேணா பறிக்கப்படலாம், மெய் வாக்குகள் அங்கேதான் இருக்கும். அதனால பதற்றப்பட வேண்டாம் முதலமைச்சர் அவர்களே. எல்லா நாட்டுல நேர்மையா நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன சொல்ல போனா முதலமைச்சர் இந்த அமைச்சரவை தார்மீகமா அரசாள்வதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேரு பேர்ல, நான் நேரத்தே சொன்னேன், நேர்மையற்ற நேரு 684 கோடி ரூபாய் பாட்டிலுக்குனாலும் கமிஷன், அரசாங்க பதவிக்குனாலும் கமிஷன். பாட்டிலுக்கு 10 ரூபாய், அரசாங்க பதவிக்கு பல லட்சம் ரூபாய். இதான் இன்னைக்கு உள்ள தாரக மந்திரமா தமிழ்நாட்டுல இருக்கு. அதே மாதிரி இந்த சதுப்பு நில காடுகள், உலக அரங்கில சதுப்பு நில காடுகள்ல யாரு கை வைக்க கூடாது என்று சுற்றுச்சூழல் பிரகடனம் இருக்கும் போது அதுல கை வச்சிருக்காங்க. அதனால தோல்வி அடைந்த திராவிட முன்னேற்ற கழகம், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திமுக தான் சொன்னாரே தவிர நிச்சயமா தமிழர்களை சொல்லல. தமிழர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர். ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் வந்தது. தமிழர்கள், அந்த தமிழ் அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தமிழர்களை சொல்லவே இல்லை. அங்குள்ள அதிகாரி தப்பு பண்ணாரு, அவரை சொன்னாரு. ஆக எங்கேயுமே அவர் தமிழர்களை சொல்லல. தமிழர்கள் மீது மரியாதை வைத்திருப்பவர் நமது பாரத. நான் கேட்கிறேன், செங்கோல் யாரு மதிக்கிறது? எந்த நாட்டுல இருக்குது? வேற எந்த மாநிலத்திலும் செங்கோல் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள செங்கோல புதிய பாராளுமன்றத்துல கொண்டு வச்சாரா இல்லையா? அதே மாதிரி தமிழர்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு தான் இலங்கைக்கு போய் ராமேஸ்வரத்துக்கு வந்தாரு. அன்னைக்கு நீங்க வரவேற்றீங்களா இல்லையா? வரவேற்கல. அதனால இனிமே உங்க அரசியல், வேற்றுமை அரசியல் எடுபடாத ஸ்டாலின் அவர்களே. மரியாதைக்குரிய பாரத பிரதமரை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள்.